சார் வரேன் வரேன் தானே சொல்றது, கத்திக்கிட்டே இருக்க. நான் இம்சைட்டேன் உனக்கு. ஒன்றும் சொல்லல. ஏதாவது ஒன்று சொன்னா பிடிச்சிக்க வேண்டியது. வா முதல்ல வான்னு. என்ன உங்க பிரச்சனை? வந்துட்டு தானே இருக்கேன், சும்மா கத்திட்டு இருக்கீங்க. ஒரு கட்டிட்டு வர சண்டை போட என்ன என்னவா சார், இதுக்கு தான் உன்ட்ட வரதே இல்லை. கூடி மாதிரி சண்டை போட ரெடி ஆகுற. ஆமா, ரவுடி தான். இப்போ என்ன பிரச்சனை? வெளியே போனா தூக்கம் வராது. வராது. நிறைய தான் விடுங்க. இது ஒன்றும் இல்லை. என்ன கட்டிக்கிட்டே இருக்கா? மீட்டிங்ல என்ன பண்ணீங்க? ஆஃபீஸில் என்ன பண்ணீங்கன்னு என்ன பண்ண வேலை தான் பார்த்தேன், வேற என்ன பண்ணுவேன்? பார்த்தீங்க? அம்மா மார்க்கை காட்ட சொன்னேன். நான் யார்கிட்டயும் காட்டலையே. இதுக்கு எல்லாரும் என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்படியே நீங்க வந்து என்ன பாக்குறதே இல்லை, இதுல எல்லாரையும் வேற பாத்துறீங்களா? பாருங்களேன், நீங்க ரூம்க்கே வரது இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்க சீனை போடுறீங்கன்னு சொல்லுங்களா? உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. என்ன விடுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இருந்தேன், இப்ப என்ன அதுல? நீங்க என்ன விளக்குனாலும் நீங்க புரிஞ்சுக்க போறது இல்லை. நீங்க பண்றதை நீங்க பண்ண போறீங்க. நான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பல. சரி எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓமேன், என்ன பண்றதெல்லாம் வேண்டதெல்லாம் சரிடாமா, நீங்க சரியில்லை. விடுங்க. அது வந்தாலும் இப்படிதான். அதனாலதான் நானும் வரலன்றேன். இதுக்கு சும்மா வரமாட்டேன் ரூம். என்ன பிரச்சனை? கொஞ்ச நாள் அம்மா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. என் கூட ரொம்ப காசே கிடையாது அப்படித்தானே? 8 வருஷம் என் கூட தானே இருந்த. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி நீங்க புடிச்சு வச்சுப்பீங்க தானே. அதெல்லாம் முடியாது. விளையாடாத. நானே என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்தை புடிச்சு வச்சுருவாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா கூட தூங்கணும் போல இருக்கு. ஓ. வா. வந்துட்டேன். பிடிக்காது, என் கூட இருக்க பிடிக்காது. அப்புறம் என்ன, யாரையும் கட்டாயப்படுத்தி வச்சுக்க முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் நான் வேண்டாதான் இருந்தாலும். பிளாக்மெயில் பண்ணா யார் போவா? ஒரு ஹாப்பியா சொல்லணும். நானும் வரேன், தனியால விட மாட்டேன். ஏ என்ன ஐயா, நீ போய் தூங்குறல உங்க அம்மா கூட, அப்ப நான் எங்க அத்தை மாமா கொடுத்தவங்களா என்ன? இதுல என்ன இருக்கு? ஆமா, இதுல என்ன இருக்கு? 4 பேர்ல அந்த கட்டில் பத்தாது. இருக்கு பத்தாது. இது சிப்பி சமாளிக்கிறதுதான். உண்மையாதான் சொன்னேன். அது உண்மை. பெட்ரூம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அது ஒன்றும் உங்களது மாதிரி கிங்கு குயின் அப்படிலாம் இல்லை. டபுள் பெட்ரூம். ஆதி காலத்துல யூஸ் பண்ணாங்களே, அது அவ்வளோதான். அதை நான் உங்க கட்டிப்பிடிச்சு தூங்குறதால நடுவில் படுத்துப்பேன். அது பெருசா ஸ்பேஸ் தெரியாது. நீங்க வந்தீங்கன்னா எப்படி பத்தும்? அல்ல வச்சு பத்திக்கலாமா? நல்ல ஐடியா. ஓகே, நான் போய் சொல்லவா? ரெடியா இருக்க? வரேன்னு சும்மா சொன்னீங்க. போலாம், நாளைக்கு போலாம். காயத்தெல்லாம் வந்துடுவாங்க, அதனால தானே போய் சொல்லி ஏமாத்துறீங்க. நாளைக்கு எல்லாரும் ஒன்ன பத்துக்கலாம் வேணும், போதுமா? நாளைக்கு வந்து ஒன்று பிடிச்சி வச்சுப்பாங்க. ஒரு வாரம் எப்படியும் வீட்டில் ஆளுங்க இருப்பாங்கல்ல, முன்னாடி பின்னாடியா தெரியும். நீங்க நடிக்காதீங்க. என்ன நீங்க விட்டுட்டு தான் முதல்ல பார்ப்பீங்க. இழுத்து பிடிச்சாலும் அவங்க இழுத்து பிடிக்காம ஆள் இருப்பாங்க, என்னால் அங்கெல்லாம் பேச முடியாது. அங்க நான் பேச ரெடி, அதோட நீ வந்து கத்துவிய. நீ ஏமாத்துறீங்க. நம்ப மாட்டேன். நம்பிடாமா, கூட சொன்னா மட்டும் உனக்கு பிடிக்காதுல்ல. பாக்குறேன். இப்ப இழுத்து பிடிக்கிறீங்க, ஃபியூச்சர்ல விட்டு விட்டு போவீங்கல்ல, அன்னைக்கு சொல்லி காட்டுறேன் அதெல்லாம். எனக்கு நீங்க தான் மேடம் போடுவீங்க, நான் இல்லை, புரியுதா? கொஞ்சம் நீங்களே யோசிச்சுக்கோங்க, நான் இதுக்கு யோசிக்கணும். இவ்வளவான ஒரு பேச்சு. ஆமா ஆமா, அப்படி உங்களுக்கு பேசிட்டாலும் சரி. உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன கேளும்? மார்க்கு கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கு. கட்டைய என்ன அதான் கேட்க முடியும்? எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? தூங்குற வேலை. அம்மே, நாளையில ஒன்று பார்க்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கும் வரல, வெறுப்பேற்றியா? யாரை கேட்டாலும் நீ எங்க இருக்குன்னு சொல்லல, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கியாமே. அங்க வந்து இழுத்துட்டு வர்றதுக்கு, அதுக்குதான். என்ன வந்தா என்னென்ன? எனக்கு வந்துக்கு தெரியும். நம்ம ஒன்னா போயிட்டு ஒன்னா வரலாம், யோசி. இருக்கா நீ? எத்தனை வாட்டி சொல்றது? பரவாயில்லன்றேன்ல நானு. என்னம்மா நீ இப்படி பண்ற? உன்னை விட்டுட்டு நான் வந்துடுறேன், அப்புறமா உன்னை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வரேன், ப்ளீஸ். அடங்கப்பிட்ட இருக்கே, அப்படி டார்ச்சர் பண்ற. அடங்கப்பிட்ட. ஹலோ, என்ன டெக்னிக்கா நீங்க திட்டீங்க, பேச மாட்டீங்க. சரி, எவ்வளவு நேரம் பேசாம இருக்கீங்கன்னு பாக்குறேன். அப்படியே இருங்கன்னு இருக்கிறதா. புரிஞ்சுக்கப்பட்டும். இங்க பாரு, நான் எப்ப வேணா எங்க வேணா போறல, ஒன்று டிபெண்ட் பண்ணிருந்தா நல்லா இருக்காது. என்ன எப்ப வேணா எங்க வேணா போக கூடாது அதானே? கல்யாணம் வரைக்கும் அப்படி விட்டுருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே கேக்குறேன். என்ன பதில காணும்? நிச்சயமாதான். அப்புறம் ஹாஸ்பிட்டல், கிளினிக், அவ்வளவுதான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கெல்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் சர்ஜரி, ஹாஸ்பிட்டலோட சர்ஜரி, அவ்வளவுதான். புரியுதா? வர்றதுக்கும் ஒத்துக்க மாட்டேன், வெளி ஹாஸ்பிட்டல் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்.
ஒரு வேலை என்னால் மட்டும்தான் முடியும், நான் மட்டும்தான் பண்ண முடியும், நான் மட்டும்தான் ஒத்துப்பேன். இல்லை ஒரு இதுக்கு வரீங்களான்னு கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேன். வேற டாக்டர் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறேன். நீங்க இப்படி சொல்றீங்க, உடனே உயிர் அதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க. சரி பட்டும், இந்த ஹாஸ்பிட்டல் டைப்ல இருந்தால் தானே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. வந்து அந்த டைப் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் அவங்க வேற யாராவது அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிப்பாங்க இது மாதிரி கூப்பிடுறதுக்கு. மோஸ்ட்லி விவிஐபி வந்தா அவங்க கேட்குற டாக்டர் வருவாங்க. அது மாதிரி நம்மள கூப்பிட்டா மட்டும்தான் உண்டு. அதுக்கு மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுவும் நீங்க சொன்னா போதுமா? நம்ப மாட்டேன். நீ என்ன சொன்னா நம்புவீங்க? விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க, பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ல. நான் பிக்கப் ட்ராப் பண்ண முடியுமா? ஃபியூச்சர்ல வேணா 9 to 12 அந்த டைம் எடுத்துக்கவா? 9 o'clock விட்டுருங்க. 12 o'clock நான் ஆட்டோ போட்டு கேப் போட்டு வந்துடுறேன். ரிட்டர்ன் உங்க கூட வந்துடுறேன். நீங்க விட்ட மாதிரி ஆச்சு, திருப்பி வீட்டுக்கு உங்க கூட வந்த மாதிரி ஆச்சு. நடுவில் வர ஒரு டிராவல் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். இப்பவே பண்ண வந்துருவேன். இப்போ எனக்கு டியூட்டி ரொம்ப நேரம் இல்லை. நீங்களே இழுத்து பிடிச்சிப்பீங்க, அதெல்லாம் முடியாது. பிச்சிடும் பட்டும். இன்ட்ரெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். என்ன கோவம் போச்சா இல்லையா? இருக்கு. இப்போ என்ன? ஃபோன் வைப்ரேட் ஆகுற மாதிரியே இல்லை. ஃபோனாக தான் இருக்கும். ஃபோனுக்கு தான் வைப்ரேட்லாம் வைக்க மாட்டேங்குது, அது பிடிக்காதே. நான் சைலண்ட்ல போட்டேன். ஏடி உன் வேலை தானா? விடு. வந்துட்டு ஃபோன் கூட சொல்லியிருக்கேன்ல. அப்படிலாம் ஒரு டாக்டர் கிட்ட விளையாடக்கூடாது, விடுங்க. வேற ஓடி என் கூட இருக்க மாட்டேன் ஒரு மனசு தோணவே தான் நான் இவ்வளோ வேலையும் பண்ணேன். அதை சுவிச் ஆஃப் பண்ணி போடாம போட்டேன். ஏடி விடு, என்னன்னு பார்த்துட்டு மாட்டேன். அடிச்சு வச்சிருவேன். விட்டுறதா இல்லை, இன்னைக்கு என் கூட இருக்கணும் ஃபிக்ஸ் ஆகிட்டு விடுவேன். என் சார் யாருன்னு பார்க்குறேன். என்ன பண்ண போறேன்? எமர்ஜென்சி கேஸ் இருக்க போது. நான் இருக்காது ஊருக்கு, நீ மட்டும் டாக்டர் இருக்கியா? விடுன்னு தட்டி விடாத. நான் பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் என்ன கதெல்லாம் பேசிக்கலாம், என்ன வேணா சண்டை போட்டுக்கலாம். மாட்டேன். சமத்து பையன்ல. இல்ல ப்ளீஸ். என்னம்மா? வாங்க போன்ட்டேன். குச்சி பாரு, இங்க பாரு. இருக்கும்போது கிளம்பி போயிடுங்க. முன்னாடி போய் கூட தான் போறாங்க, நீங்க போக தான் போறீங்க. ஏன்னா இந்த மொத்த நாட்டில் நீங்க மட்டும் தானே டாக்டர். இப்படி இல்லப்பா. கிளம்புன்னு சொல்லி வச்சுல, கிளம்புங்க. குட்டி நீங்க கிளம்பலாம் மேம். என்ன இப்படிலாம் பேசுறீங்க? கிளம்புங்கன்னு சொன்னேன். பாத்துக்கிறேன். இவ்வளவு அலப்பறை பண்றீங்க, ஃபோன் பண்ண அப்படியே எல்லாரும் கூப்பிட்டுருவாங்களா? ஆமா, உங்களுக்கு வர ஃபோன் ஃபுல்லாக உங்களை கூப்பிடுறது தான், வேற யாரும் உங்களுக்கு பண்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த டைம் பண்ண போறது இல்லை. அது உங்களுக்கே தெரியும். இவர் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்குது. சொல்லுங்க. சரி 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 சரி, ரேட்ல உடனே வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. சொன்னதை நீங்க செய்யுங்க. நீங்க சென்ட் பண்ணாதானே நான் வரணும் வரலையான்னு சொல்ல முடியும். இந்த பேஷண்ட் கிரிட்டிக்கல் எப்படி, நான் வரத்துக்குள்ள என்ன பண்ணணும், இல்லை என்னால் பண்ண முடியுமா, இதை நான் ரிப்போர்ட்டை பார்த்தா தானே சொல்ல முடியும். நான் வரேன்னு சொல்லிட்டு என்னால் அந்த பேஷண்ட்டுக்கு பண்ண முடியலன்னா அப்போ நீங்கள் திருப்பி நான் டாக்டர் தரதுக்குள்ள அந்த பேஷண்ட் என்ன வாங்க? நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, சென்ட் பண்ணுங்க. ஓகே வைங்க. ஹாஸ்பிட்டலில் ஏன் தான் ஒத்துட்டோம், தலை வலிக்குது. இதை எப்படியாவது கையிட்டு வரணும். ஒன்றும் கூட ப்ராப்பராக இல்லை. ஆனால் போய் இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ கூட்டம் வருது. என்ன லட்சணமோ ஒன்றும் புரியல. ஸ்டாஃப் கூட நாலேஜாகவும் இல்லை, திறமையாகவும் இல்லை, பொறுப்பாக இல்லை, கடுப்பாக இருக்குது. இந்த சர்ஜரியோட இந்த ஹாஸ்பிட்டலில் மூடணும், வேலைக்கு ஆகாது. ஒரே ஹாஸ்பிட்டல் போதும்ப்பா. வீட்லேயும் பிரச்சனை தான் வருது. இவ்வளோ எப்படி சமாளிக்க போகணும்? சமாளிச்சுதான் ஆகணும், பார்த்துக்கலாம். இங்கே பாரு. திட்டு கிளம்பலான்னு சொல்ல வர்றது கேளுப்பா. கிளம்புன்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிடுவா இல்லையா? கோப்பாடாதீங்க. நான் போறேன். பாரு, தான் பிரச்சனை போல, இந்த ரூமே தேவையில்லை. ஒன்றும் வேண்டாம் சாமி, ஒன்றும் வேண்டாம். நீங்கள் உங்கள் ரூம்லேயே இருங்க. சொல்ல வரேன்னு கேட்கறது கூட இல்லை. சரி, இனிமேல் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஒரு வாட்டி லஞ்சு ஏதாவது இருக்கா? காரை போட்டு அடைச்சிட்டு தலை வலிக்குது. நான் உங்களுக்கு தலைவலி ஆயிட்டேன். நம்ம எழுந்து போனதான் சரி வரும், இல்லைன்னா தலைவலி அதிகமாயிடும். தப்பா வேண்டாம், நானே போறேன். நீ உங்க ரூம் சந்தோஷமா இருங்க. என்ன இவ்வளவு காண்டா இருக்காரு? நான் ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஒரு ஆசை ஆசையாக ஓடி வந்தேன் கூட இருக்கணும். கடுப்பாக்கு பேசவே போகணும். எல்லாம் ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படுறதுக்கு தகுதி இல்லாத. ஓ, என்ன பேசுற? போலம்பட்டு கூட முடியல. இப்ப வேலைக்காகாது. சரி, காலில் இருக்காரு, அப்புறம் பார்த்துக்கலாம். வேலையை பார்க்குறேன். ஒரு வழியாவது செட்டில் ஆனீங்களா? நீங்களும் எப்போ வருவீங்க வந்துச்சு. நீங்க கெஞ்சி கும்பிட வேண்டியது இருந்தது அதானே? என்னமா சொல்றீங்க? வேற எப்படி சொல்லணும் சொல்லாத பசங்களுக்கு பத்தி? எங்களுக்கு அம்மா பாசம் இல்ல. நீங்க தாம்மா உங்க உலகமே. இருக்காதீங்கடா. மத்த நம்பிடாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. கிடக்கலாமா, நீங்க அவ பேச்சு கேட்காதீங்க. உங்க பேச்சுதான் கேட்பாங்க. எதுக்காக தலை வந்துட்டாலும் இப்ப அதானே வேணும். அதை சொல்லுங்க. வேலை எப்படிமா போகுது? மிச்சம் பண்ற வீட்டுல உங்க அண்ணன் கிட்ட கேட்கணும்.
வேலை செய்யணுமா, யாரனா கூப்பிடணுமா, ஏதாவது வேலை இருக்கான். இங்க வந்து உட்காந்துட்டு இல்ல. நீ தனமா வந்தோம் நீங்கல்ல, வேற என்ன வேலை இருக்கு? அவங்க எல்லாத்தையும் கட்டி வச்சு இது பண்ணிட்டு வந்தோம்ல அந்த டயர்ட் தாம்மா. சரி விடுங்க, வேலை பார்த்தாச்சுல. இருந்தாலும் பொறுப்பு வேணும்ல. சரிம்மா, இனிமேல் எல்லா பொறுப்பையும் எடுத்து கட்டி செய்யலாம். பார்க்கலாம். சரி, நாங்க கிளம்புறோம். என்னம்மா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இதான் நிச்சயம் வேலை எல்லாம் இருக்கு, அதை போய் பாக்குறோம். சும்மா உங்களை பார்க்க வந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. இல்லப்பா, பரவாயில்ல. சரிங்க. ஏய், எங்க ஷூ போட்டு ரெடி ஆகுறீங்க? சாரி, கோவம் வேண்டாம். எங்க போகணும்? ஆஃபீஸ்க்கு போகிறேன். அதான் யாரையும் போகக்கூடாது இன்னைக்கு சொன்னாங்கல்ல. கால் இருக்கு. சாரி. வேலை இருக்கு. ப்ளீஸ் 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 இந்த ஒரு வாட்டி மன்னிச்சியா? ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் அந்த ஹாஸ்பிட்டலே குவிட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா? கெஞ்சறோம்ல. நீகிட்ட பேச மாட்டேற, பார்க்க மாட்டேற, கிட்ட வந்தாலும் தள்ளி போற. என்ன அவ்வளோ தப்பா பண்ணிட்டேன்? சாரி, ஆஃபீஸ் போக வேண்டாம். கெஞ்சறோம்ல, ஒரு வாட்டி பார்க்க மாட்டீங்களா? போதுண்டா சாமி, நான் ஏமாந்து இருக்கோம். சாரி சாரி சொல்கிறேன்ல. அப்புறம் நான் என்ன தப்பு பண்ணோம்? என் அம்மாலேயே அவ்வளோக்கும் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? வேண்டாத தானே, எல்லா வழியும் எனக்கு இருக்கட்டும். பரவாயில்லையே, வீட்டுக்கு வர சொல்லி இவ்வளோ மெசேஜ் வருது, இவ்வளோ சாரி வருது. இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியுமா? இதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கு. நான் கூட இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது வராதுன்னு நினச்சேன். எப்படி அதிசயமாக பண்ணிட்டாங்க? இவங்களுக்கு என்னை விட மற்றதுலாம் தானே முக்கியம். என்னைக்கு திடீர்னு நான் முக்கியமாக தெரிஞ்சதுன்னு தெரியலையே. எவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துக்கு மட்டும் இருக்க ரிப்ளை பண்ணுறாரா பாரு. வேணும்னே பண்ணுறாரு. ரிப்ளை பண்ணா என்ன திமிரு? எல்லாம் ஒரு மனுஷியாக மதிச்சா தானே. பண்ணுங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்க. நான் பண்ணுறத நான் பண்ணுறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். கால் போடலன்ட்டு இது பண்ணுறாரோ, சரி அதையும் போட்டு பார்ப்போம். அதையும் விடுவானே. ஓ, என் நம்பர் இருக்கு, அதுக்கு கால் போடலாம். அந்த சிம்பிளும் உங்கள் ஃபோனில் இருக்கா? பரவாயில்லையே, உங்களுக்கு காலே போட தெரியாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, அதிசயம் தான். பண்ணணும்னு தோணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு வராது, வராது. விட்டா சந்தோஷம் தானே, சந்தோஷமா வந்திருப்பீங்க. என்ன அதிசயமாக பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன திடீர்னு மாற்றம்? நம்பவே முடியலையே. நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணாலும் என் மனசு இறங்காது. நேற்று என்னோட டேவை ஸ்பாயில் பண்ணல. நேற்று எவ்வளோ ஆசையாக இருந்தேன். அது எப்பேற்பட்ட டீ. அந்த டேவை காலையில் தான் சொதப்பேன். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், கொடுத்துக்கிட்டேன். நைட்டு நமக்கானது அப்பவே செலிப்ரேட் பண்ண நான் மனசை தேத்திட்டு வந்தா அப்பயே விட்டு விட பார்த்தல, விட்டு விட பார்த்தேன், விட்டு ஓடிட்டல. அப்புறம் என்ன, உனக்கு அதுக்கான மன்னிப்பு கட்டியவே கிடையாது. ரொம்ப தான் திமிரு. காலம் போட்டேன், மெசேஜும் பண்ணிட்டேன், மாற்றி மாற்றி பண்ணுறேன். ஏதாவது ஒன்றுத்துக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. பண்ணட்டும், என்ன பண்ணுறோமோ பண்ணட்டும். ஃபோன் சார்ஜ் வேறு குறையுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பண்ணுங்க, என்ன பண்ணணுமோ. ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? திருப்பி சார்ஜ் போட்டலாம் பண்ண மாட்டேன். இவ்வளோ நேரம் பண்ணல, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ண, கால் போட்டேன், எதுக்கும் மதிப்பு இல்லை. ஃபோனும் ஆஃப் ஆக போகுது. ஆஃப் ஆகட்டும், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. நான் கண்டுக்கிறதாவே இல்லை. எதனா பண்ணிட்டு போட்டோம். நேரில் வந்து சமாதானம் வரட்டுமே. அதுக்கப்புறம் நான் முன்னிக்கிறதாவே இல்லை. நான் சாப்பிட்டேன்னா, என்ன பண்ணேன், என்ன பேசினேன், யார் கூட பேசினேன், எங்கே இருக்க, எதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம்ல. அப்படியே இருங்க, கல் நெஞ்சாவே இருங்க, இருந்துட்டு போங்க. ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நேரில் அதுக்கப்புறம் கெஞ்சறதில்லை, கொஞ்சறதில்லை, எதுவுமே பண்ண போகிறதில்ல. நான் கொடுத்த சான்ஸ் அவ்வளோதான். சும்மா தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கோவப்படுவார். ஒரு கோவத்துக்கு லட்சமாக தீனி போட்டுட்டு இருக்க முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த இதை சூஸ் பண்ணது அவர் தான், நான் இல்லை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேசணும் வேஸ்ட்டு, கடுப்பாக இருக்குது. இப்போ என் வேலையை பார்க்குற எல்லாரும் கூடயும் இருக்கேன். நான் இதுக்கு இந்த ரூம்லேயே புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் ஒரு லைஃப்பை ஜாலியாக தானே என்ஜாய் பண்ணுறாரு. நான் மட்டும் அது கில்ட்டாக ஃபீல் பண்ணணும். சரி நைட்டுன்ட்டு நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி இவ்வளோ இறங்கி வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால் முடியாது. போட்டோம், எல்லாமே ஒரு இஷ்டத்துக்கு நடக்கட்டும். தேவையில்லாமல் யோசிச்சு நம்ம டென்ஷன் அதுக்கு ஏற்றிப்பானே. நான் போய் டஸ்ட்டு ஜாலியாக வெளியே டாடி அப்பா மாமா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். அண்ணி வேறு இருக்காங்க, அவங்கள போய் பார்க்குறேன். தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத விஷயத்த தூக்கி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பேச தெரியும், பேச தெரியும். பாருங்களேன், அது கூட தெரியாமல் வந்திருக்கு. உங்ககிட்ட வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எப்போ வருவீங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இதில் ஒன்று கூட வாழ்க்கையில் பண்ணதில்லை, இப்போ அதிசயமாக பண்ணுறீங்க.
பரவாயில்ல. இவ்வளோ நேரம் என்கிட்ட கெஞ்சி கேட்கணும், பேசணும், சேட் பண்ணணும் தோணுச்சு. அது ஹாப்பியாக தான் இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்குதான், சந்தோஷமா இருக்குதான். ஆனா இதுக்காக மன்னிப்புன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. என் கோவம் கோவம் தான். அது வேற, இது வேற. நீ பண்ண மாட்டியான்னு நினைச்ச விஷயம் பண்றல, அதை ரசிக்கிறேன். அவ்வளவுதான். ஆனா பண்ண தப்புக்கான தண்டனை உண்டு உனக்கு. ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் மன்னிப்பு கிடைக்காது. ஆனாலும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. பாக்குறேன். நீ இல்லைன்னு எப்படி கெஞ்சுறீங்க, என்ன பண்றீங்க, என்ன சமாதானம் பண்றீங்கன்னு பாக்குறேன். அதுக்கப்புறமா மன்னிக்கலாமா வேணாமா முடிவு பண்றேன்.